ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் சொல்லலாம். பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். பரிவர்த்தனை யோகம் மூலமாக குரு ஆட்சி வீடாகவும் சுக்கிரன் ஆட்சி வீடாகவும் சொடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குரு பகவானானவர் 4ஆம் இடத்ததிபதியான சூரியனை பார்க்கறதுனால சிவராஜ யோகமாக இருக்கிறதுனால படிப்பில் இதுவரை இருந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடமான உயர்கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உயர்கல்வியான ஐஐடி ஜேஇஇ நீட்டு முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தியும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருப்பதனால் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் அந்நிய நாட்டில் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த முதலீடு கடுமையான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றது மிகவும் ஏற்றதமான மாதம்னு சொல்லலாமா, ஏற்ற மாதமாக சொல்லலாம்.